ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காரசாரமான கோழிக்காலில் சுக்கா செய்ய போகிறோம். கோழிக்காலில் புரோட்டீன் அதிகமாக இருக்குங்க. அயன், கால்சியம், கொலாஜன் இருப்பதால் எலும்பு மற்றும் மூட்டுகள் பலமாகுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடல் சோர்வை குறைக்கும். இப்போது நம்ம வீட்டு கைமண ஸ்டைலில் வாங்க சமைக்கலாம். இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். மல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, ஜீரகம் 1 ஸ்பூன், கிராம்பு 4, சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 2, வரமிளகா ஒரு 3 போட்டுக்கோங்க. ஃப்ளேமில் வச்சு வாசம் வர வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆறின பிறகு இந்த மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் 2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 2, பொரியட்டும். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, நல்லா வதக்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், பச்சை வாசம் போகட்டும். தக்காளி 1, ஒரு தக்காளி கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கட்டும். இப்போ கோழிக்கால் போட்டுக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க சுடு தண்ணியில். நல்லா கிளறி விடுங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கலாம். நல்லா போட்டு கிளறி விடுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி பெரட்டி விடுங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறையா ஊற்றிடாதீங்க. கிளறி விட்டு மூடி வச்சு வேக வைங்க. நல்லா வேகட்டும். அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேகட்டும். மூடி வச்சு வேக வைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. பாருங்கள், சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்படி ஒரு டைம் கோழிக்கால் சுக்கா செஞ்சு பாருங்கள். மீண்டும் செய்வீங்க. இந்த காரசாரமான கோழிக்கால் சுக்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹோம் குக்கிங் சமையலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.